வாங்க வாழைப்பூ சட்னி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன்னு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு ஜீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. அடுப்பு கம்மி பண்ணி வச்சிடலாம், ஏன்னா எல்லாம் தீஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டுடலாம். கொத்தமல்லி 1 ஸ்பூன் போட்டிருக்கிறேங்க. உளுந்து 1 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு, ஒரு 4 வரமிளகாய் போடுறேங்க. அடுப்பு கொஞ்சம் ஸ்பீடு வச்சுட்டேங்க. இப்போ கரண்டி விட்டுடும். இப்போ இதை நல்லா வறுத்துருச்சுங்க. வணங்கின வாட்டி வாழைப்பூ ஃபஸ்ட்டு போடலாங்க. வாழைப்பூ போட்டாச்சு. அடுத்து கொஞ்சம் ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு 3 பல்லு பூண்டு. இதை நல்லா வணங்கின வாட்டி அப்புறம் வெங்காயம் போட்டுடலாம். இப்போ இந்த அளவுக்கு வணங்கிருச்சுங்க. இதுக்கப்புறம் வெங்காயம் போடலாம். பெரிய வெங்காயத்தில் ஒரு 3 வெங்காயங்க. இந்த அளவுக்கு வணங்கி வச்சுங்க. இப்போ தக்காளி போட்டுடலாம். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி போட்டு 1/2 ஸ்பூன் கல்லுப்பு, உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு புளி. இது நல்லா வணங்கணுங்க. வணங்கின வாட்டி ஆற விட்டு அரைச்சிக்கலாங்க. இந்த அளவுக்கு வணங்கணுங்க. நல்லா வணங்கிருச்சு. இப்போ ஆற விட்டு நம்ம சட்னியை அரைச்சிடலாங்க. வாங்க ஆறிடுச்சு. இப்போ சட்னி அரைச்சிடலாம். தண்ணி சும்மா கொஞ்சமாக மட்டும் ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கலாம். வாங்க இந்த பதத்துக்கு அரைக்கணும். இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் இட்லி தோசைக்கு நல்லா இருக்கும். இதை அப்படியே தாளிச்சிடலாங்க. காஞ்சிருச்சுங்க. சும்மா 1 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கடுகு கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. இப்போ கம்மி பண்ணி வச்சுக்கிறேங்க. இப்போ கருவேப்பிலை கொஞ்சோண்டு போடுறோம். இதில் எடுத்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு கலப்பு கையோட தோசை ஊற்றிக்கலாங்க. கல்ல காஞ்சிருச்சுங்க. இப்போ தோசை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம்.
சட்னி ரெடி ஆயிடுச்சு, வாழைப்பூ சட்னி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நாங்கள் செஞ்சது தேன் வாழைப்பூவில் செஞ்சுருக்கோம். இதில் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். மொந்தவாழைப்பூவில் கொஞ்சம் கசப்பாக இருக்குங்க.